வணக்கம் தோழர்களே. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு விஜயை அழைத்த முதலமைச்சர் தெரிச்சு ஓடி போய் கமலாலயத்துக்குள்ள கம்முனு மதிங்கிட்ட விஜய். எல்லாம் முடிஞ்ச பிறகு நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு கெத்து காட்டி வசனம் பேசிய விஜய். ஒரு இடத்துல கூட பாஜகன்னு பேர் சொல்றதுக்கு பயந்துகிட்டு பம்மிக்கிட்ட விஜய். என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நமக்கு தெரியுங்க. கடந்த 4 மாதங்களாக ஓட்டு திருட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்கோம், களமாடி கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில. ஆனா இந்த ஓட்டு திருட்டை பத்தி பேசாத ஒரு கும்பலும் இருக்கத்தான் செய்யுது. இப்ப சமீபத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, 12 மாநிலங்களுக்கு, 2 யூனியன் பிரதேசத்திற்கும் 10 மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்த வாக்கு திருடுறதுக்கு ஒரு வேலை வச்சிருக்குல்ல பாஜக, அதுதாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது சிறப்பா வாக்காளர் பட்டியலை அவசர கதியில திருத்துறதுக்கான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திருத்துறதுக்கான வேலையை தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட அடுத்த 5-6 மாசத்துல தேர்தல் வரப்போகிற மாநிலங்கள் எல்லாம் நடத்துறாங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு. பாஜக எப்படி வாக்கு திருடும். பீகார் 2 நாள்ல தேர்தல் வரப்போகுது. அந்த பீகார்ல 65 லட்சம் பேரை எப்படி காலி பண்ணாங்க, எப்படி முட்டை 0 என்கிற வீட்டெண்ல 3 லட்சம் பேரை சேர்த்தாங்க, எப்படி உழைக்கிற மக்களை, சிறுபான்மை மக்களை, பெண்களை, எதிர்கட்சியினரை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தலித்துகளை, பழங்குடிகளை ஓட்டற்றவர்களாக்கி தூக்கி எறிஞ்சாங்கன்னா பார்த்தோம். எவ்வளவு தில்லு முள்ளுன்னு உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். அவ்வளவு போட்டிருக்கோம் நம்ம வீடியோ. அதை இப்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரோம். இவ்வளவு உள்ளடி வேலையும் தெரிஞ்சு நம்ம பாஜகவுக்கு வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுவோமா? அடிச்சு ஓட விட மாட்டோம். அப்ப நாம இதை எதிர்த்து களமாடணுன்றதுக்காக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கிறார். 64 கட்சிகளுக்கு, ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல விட்டுறக்கூடாது, 64 கட்சிகளுக்கு லெட்டர் அனுப்பியாச்சு, நேரடியா சொல்லியாச்சு, போன் பண்ணி சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுல ஒரு 20 கட்சி கலந்துக்கல. அந்த 20 கட்சியில ஒண்ணு தாவேகா, தமிழக வெற்றி கழகம், ஒண்ணு பாமக அன்புமணி குரூப், ஐயா மருத்துவர் ராமதாஸ் குரூப் கலந்துக்கிட்டாங்க, அன்புமணி குரூப் கலந்துக்கல. அப்புறம் டிடிவி தினகரன் குரூப் கலந்துக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கான்னு நீங்க கேட்பீங்க, இருக்கு இன்னும், அந்த கட்சி கலந்துக்கல. அப்புறம் நம்ம அண்ணன் சீமானு கலந்துக்கல. இப்படி பல கட்சிகள் கலந்துக்கல, 20 கட்சிகள் கலந்துக்கல. அதுல சின்ன சின்ன கட்சிகளும் உண்டு. கலந்துக்கிறது பிரச்சனை இல்லைங்க. நாம் என்னன்னா எல்லாரையும் அரவணைத்து ஒத்த கருத்தை உருவாக்கி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு களத்தை கட்டணும். அதுதான் நம்ம வேலை. அதோட மட்டும் இல்லாம நாம அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம், ஆளுக்கால ஐடியா சொன்னாங்கன்னா அந்த ஐடியாவுகளை தொகுத்து அதன் அடிப்படையில தமிழ்நாடு அரசு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதை நோக்கி பயணப்படுறதுக்கு உதவும். அதுக்கு தான் அத்தனை கட்சியும் நம்ம கூப்பிடுறோம். ஆனா இந்த கும்பல்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு வாயிலேயே பேசி தெரியுது. சரி பேசுங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க வைக்கிற உள்ளடி அரசியல் இருக்குல்ல, அதுதான் கேள்வி கேட்கும்படி ஆகி போயிருது. நாம ஏன் இவ்வளவு காத்திரமா இறங்க வேண்டியிருக்கு? 6-7 மாசத்துல நமக்கு தேர்தல் வரப்போகுதுங்க. நீங்க ஒரே மாசத்துல எல்லாத்தையும் திருத்தணும்ன்றீங்க. 6.5 கோடி பேரை வாக்காளர் இருக்கோம். நம்ம 50 பேரையும் ஒரே மாசத்துல நாங்க எல்லாத்தையும் முடிச்சு கிடிச்சு சரி பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னா எதுக்கு இந்த அவசரம்? எதுக்காக தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமா திருத்தணும்? ஏன் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆரமர உட்காந்து நல்லா டைம் எடுத்து ஒரு 3-4 மாசத்துக்கு வேலையை பார்த்து அதுல ரொம்ப தெளிவா திருத்தலாம்ல? உன் நோக்கம் என்ன? போலியான பட்டியலை நீக்கணும், ரைட்டு. 2 ஓட்டு வச்சிருக்கவங்கள நீக்கணும், ரைட்டு. புதிய வாக்காளரை சேர்க்கணும், ரைட்டு. புலம்பெயர்ந்து போயிட்டு வாக்க அங்கேயும் வச்சுக்கிட்டு இங்கேயும் வச்சுட்டு இருக்காங்களா, அதெல்லாம் கணக்கெடுக்கணுமா? சரி, ரைட்டு. வெளிநாடுகள்ல இருந்து பதுங்கி இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கணுமா? ரைட்டு. இதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, இம்புட்டு அவசர கதியில உள்ள நுழைஞ்சு எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி திருட்டுத்தனம் பண்றீங்கன்றத நம்ம அடிப்படை கேள்வி. இதுக்கு தான் நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம். அதனால என்ன பண்ணிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்துல பலவிதமான கருத்துக்கள் வந்திருக்கு. எல்லா கட்சிகளும் ஒற்றுமையா நின்று ஒன்றிய அரசை எதிர்ப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். 2வது, களத்துல போய் மக்களை சந்திப்பது, கேம்பெயின் பண்ணுவது, மக்களுக்கு பயிற்சி கொடுப்பது, தன் கட்சிக்காரர்களை சேர்ந்து கூட்டம் கூட்டமா மக்களை சந்திச்சு இது சம்பந்தமான விரிவான புரிதலை உண்டாக்குவது, வாக்க விட்டுறாம பாத்துக்கிறது, இதெல்லாம் களத்துல நம்ம செய்யறது. ஒன்றிய அரசுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்வது. இன்னொரு விஷயம், இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. தேர்தலுக்கு முன்னாடி எங்க மாநிலத்துல நடத்தக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துங்க.
இதை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். இதெல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு, ஏன்னா ஏற்கனவே பீகாருடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. அதோட சேர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கும். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடுத்துச்சுன்னா அந்த வழக்கை அடிச்சு ஆராய்ஞ்சு ஒரு பெரிய டீமை வச்சு வேலை பார்த்து இதுவரை நம்ம தொடுத்த எந்த வழக்கையும் தோத்து போகல. தமிழ்நாடு அரசு தொடுத்த எந்த வழக்கிலையும் எப்போதும் நம்ம தோத்ததில்லை. நம்ம நின்று அடிச்சு ஆடிட்டு தான் இருக்கிறோம். அதுபோலதான் இந்த வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் தொடுப்பது முடிவு செய்யப்பட்டிருக்க. இதுதான் இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. அதுல அண்ணன் ஒரு முக்கியமான இடத்த சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் திருமா அவர்கள். அது ரொம்ப அதிர்ச்சிகரமா கூட இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வெறும் வாக்காளர்களை திருத்துறது இல்ல, இது குடியுரிமையை திருத்துவது. இப்ப நான் இந்த நாட்டு ஆளுதான் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு குடியுரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை காலி செய்வது. எனக்கு ரேஷன் கார்டு கொடுப்பீங்க, எனக்கு வாக்காளருக்கான அங்கீகாரம் கொடுப்பீங்க, எல்லாமே என்ன அந்த நாட்டுக்காரி, இந்த நாட்டுல பிறந்த பொண்ணு அப்படின்றதுக்கான அங்கீகாரம். இதை காலி பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. 2வது 12 ஆவணங்கள் கொடுக்கலான் இருக்காங்கல்ல, அதுல ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேன்னு இருக்காங்க. நீதிமன்றம் ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்கு பீகாருடைய அந்த வழக்குல. ஆனா இந்த தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள்ல அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு இருக்காங்க. அப்ப திரும்ப நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும், திரும்ப திரும்ப இவங்களை அடிச்சு ஆளணும். அதுல உச்ச நீதிமன்றத்துல போய் இங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, இங்க பாருங்க நீங்கெல்லாம் எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கு போன ஹியரிங்ல 3 நாளைக்கு முன்னாடி. அப்ப எங்களை தூரத்துக்கு வந்துட்டானுங்கன்னு பாரு இவனுங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, இவ்வளவு திருட்டு நடந்ததை நிரூபிச்ச சூழ்நிலையில, மக்கள் செத்து போயிட்டாங்கன்னு பல ஓட்டுகளை காலி பண்ண சூழ்நிலையில, ஒரே எண்ணில் பலரும் இருக்கிறாங்க. அப்பா அம்மா பேர்ல ABCDEF, புருஷன் பேர்ல ABCDEF இப்படி போட்டு வச்சிருக்கிற இவ்வளவு திருட்டுத்தனத்தை வச்சுதான் நம்ம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினோம். சரி, விஜய் வரல, அவர் என்ன பண்ணிருக்கலாம், நாங்க வரலங்க, ஆனா எங்களுக்கு இந்த இதெல்லாம் எங்க சார்பா நாங்க சொல்றோம், இதையும் ஒன்றிய அரசு நோக்கி போங்க அப்படிதான் சொல்லணும். ஆனா விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, ஒரு 3 பக்க அறிக்கை. இந்த 3 பக்க அறிக்கையில 8 இடத்துல திமுகவை கேள்வி கேட்டிருக்காரு. கேள்வி இல்ல, திமுகவின் மீது வன்மத்தை கக்கி இருக்கிறார். விமர்சனம் சொல்ல மாட்டேன், விமர்சனம் நல்லது கிட்டதை பேசுறது. விஜயினுடைய மேலேயே போடப்பட்ட வழக்குகள் குறித்து நம்ம கேள்வி எழுப்பிருப்போம். விஜய் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னப்ப கூட ஏங்க ஒரு சாமானிய டெண்டுல்கருக்கு வரி செலவு கொடுக்குறீங்க, அவர் கொடுக்க மாட்டேங்களான்னு கூட கேட்டவங்க தான் நம்ம. விஜய் மேல செருப்பால் அடிச்ச போது அதை கேள்வி கேட்டவங்க தான் நம்ம அறத்தோட நிற்போம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீ ஒரு கட்சி நடத்துற, 8 இடத்துல திமுகவை திட்ட தெரிஞ்ச, வன்மத்தை கொட்ட தெரிஞ்ச தாவேகா கும்பலுக்கு, விஜய்க்கு 2 இடத்துல பாஜகவை தடவி கொடுத்திருக்காரு. திமுகவினோட உள்கூட்டு வச்சிருக்கான் பாஜக ஒரு இடத்துல. 2வது இடத்துல ஒன்றிய அரசு பாஜகவே இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். பாப்பா கட்டி பிடிச்சுல முத்தம் கொடுக்குறீங்க, அரவணைச்சுல முத்தம் கொடுக்குறீங்க. இவ்வளவு பெரிய காதலை நான் பார்த்ததே இல்லைங்க அரசியல் கட்சி கடையில. எங்க அண்ணன் விஜய் பயங்கரமான காதல் போல இருக்கு பாஜகவோட. ஏன்னா அடிக்க வேண்டியதே பாஜக தான். அவன் தான் ஓட்டு திருடி இருக்கான். 67 சீட்டுக்கு மேல திருடிதான் இப்ப உட்காந்து ஒன்றிய அரசே இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா மாநிலத்திலும் ஏகப்பட்ட சீட்டுகளை திருடி இருக்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு, வழக்கு போயிட்டு இருக்கு. அதை குறித்து ஒரு இடத்துலயும் கேள்வி கேட்க வக்கீல் அண்ணனுக்கு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாங்க ஏன் போகல தெரியுமா, திமுக இதை திசை திருப்புகிறது. என்ன திசை திருப்புறாங்களா, திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டை அடுக்கிக்கிட்டே போறாங்களாம். அப்படியே அடிக்கடிக்கு வந்துருதான். அதை திசை திருப்பறதுக்காக இந்த அனைத்து கட்சி கூட்டமா. என்ன சொல்றேன், ஊழல் எவன் பண்ணாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடுவோம், அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. நீ யோகியம் தானே, ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரம் வந்துட்டு இருக்கா, அந்த ஆதாரத்தை தூக்கிட்டு போய் நீ ஒரு கேஸ் போடு. இல்ல ஈடி போட்ட கேஸ்ல நீ ஒரு ஆளா போய் பங்கேறு, என்னையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லு, திமுக ஒழிச்சிருவோம். செய்ய முடியாதுல்ல, ஏன்னா நீயே ஊழல்வாதினா, விஜய் அண்ணனே ஊழல்வாதி. எனக்கு என்னங்க, ஊழலை யார் ஒழிக்கணும்னாலும் மகிழ்ச்சிங்க. ஆனா விஜய் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு பாருங்க, அங்கதான் எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா ஊழலை விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சவர். முதல்ல சினிமாக்காரங்க, ரஜினிகாந்த் ஒரு மேடையிலே சொல்லியிருக்காரு, சினிமாக்காரங்க தன் சம்பளத்தை பாதிய கருப்பு பணமா கையில வாங்கிப்பாங்க, அக்கௌண்ட்ல வாங்குறது பாதி. இந்த கருப்பு பணமா வாங்குறதுக்கு வரி கட்ட தேவையில்லை, அப்ப அது ஒரு வரி ஏய்ப்பு.
இது ஒரு ஏமாற்று வேலை, ஊழல். அத விஜய் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது 2015லயே புலிப்படத்துல 15 கோடி ரூபாய் வரி கட்டாம ஏச்சது, அன்னைக்கு போட்ட ஃபைன் பிரகாரம் 1.5 கோடி ரூபாய் ஈடி. இன்னைக்கு சொல்றாருல திமுக மேல வழக்கு போட்ட ஈடி, அந்த ஈடி தான் அண்ணன் வந்து வரி கட்டலன்னு அண்ணன் மேல வழக்கு போட்டு 1.5 கோடி ரூபாய் ஃபைனை போட்டிருக்கு, அபராதம் விதிச்சிருக்கு. அண்ணன் என்ன சொல்லுவாரு, ஈடி யோகியம் சொல்லிட்டாரு, அதனால மறுக்க மாட்டாரு. ஈடி யோகியமா தான் இருக்கும், அதனால 1.5 கோடி ரூபாய் அண்ணனை கட்ட சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அண்ணன் ஒரு உயர் ரக கார் வாங்கினாரு, பல கோடி ரூபாய் போட்டு ஒரு காரு. ஏப்பா பல கோடி ரூபாய் போட்டிருக்க, அப்படியே கட்டி விட்டு போக வேண்டியதானே, நீ தான் கட்டுக்கட்டா பணத்தை பார்த்தவன், 1000 கோடியை விட்டுட்டு வந்தவன், எம்பிட்டு பணம் இருக்கும் உங்ககிட்ட, வரியை கட்டினா அது மக்களுக்கு தானே போகுது, கட்டியிருக்கலாம்ல. அண்ணன் எப்படியாரு அந்த வரியை கட்ட மாட்டேன்னு போய் வரிச்சலுகை கேட்டு நீதிமன்றம் வரையும் வழக்கு போய் நீதிமன்றம் புளிச்சுன்னு துப்பி 1 லட்சம் ரூபாய் அவதாரத்தை போட்டு கேவலமா கழுவி ஊத்துச்சு. அப்ப கூட விஜய்க்கு சப்போர்ட்டா தான் நம்ம பேசணும். ஏங்க டெண்டுல்கருக்கெல்லாம் பண்றீங்க, விஜய்க்கு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். இந்த விஜய் தான் ஊழலை பத்தி இன்னைக்கு பேசுறாரு. வரி கட்டலனாலும் ஊழல் தான். நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்கப்பட்டுட்டே இருக்கும். ஏங்க டிக்கெட்டவே நீங்க வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். பாடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னே, 10 ரூபா வாங்கினாலும் தப்புதான், 3000 ரூபாய் வாங்கினாலும் தப்புதான். 120 ரூபாய் டிக்கெட்டை நீங்க 3000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதுல நிறைய தம்பிய தங்கச்சிங்களா சொல்றாங்க, அது தயாரிப்பாளர் வாங்குறாரு. அட பாவிங்களா, அது தயாரிப்பாளர் வாங்கல தங்கச்சிங்களா தம்பிங்களா, அது ரசிகர் மன்றம் வாங்குறது. இந்த முதல் 3 நாள் ஷோவை ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்துருவாங்க. ரசிகர் மன்றம் 120 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கி 3000 ரூபாய்க்கு விற்கும். அப்ப விற்கிறது யாரு, ஒன்னனுடைய ரசிகர்கள், ரசிகர் மன்றத்தினர், அதிகாரப்பூர்வமான ரசிகர் மன்றத்தினர் விற்கிறாங்க 3000 ரூபாய்க்கு. அப்ப இந்த பணத்தை பூரா லாபம் சம்பாதிக்கிறது அண்ணனுடைய ரசிகர்கள். அண்ணன் யோகியன் தானே, ஊழலுக்கு எதிரானவர் தானே. ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு இனிமேல் 120 ரூபா தவிர 1 ரூபா கூட வச்சு விற்க கூடாதுடா சொல்லி இருந்தா அண்ணன் ஊழல ஒழிச்சிருவாரு, ஆட்சிக்கு வந்தோடனே அப்படியே கழட்டி தள்ளிடுவாருன்னு நம்புவோம். நடக்கலையே. அண்ணன் எல்லாம் ஊழல் ஒழிக்கிறத பத்திலாம் பேசவே கூடாதுங்க. அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரிலே கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதை போல எங்களை ஏமாற்ற முடியாது. சோ என்னன்னா, கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க பூரா அந்த சொம்பு நினைச்சிங்களா? கண்ணில் கடப்பாறை விட்டு எவன் தப்பு பண்ணாலும் ஆட்ட கும்பல். கம்யூனிஸ்டுகள்லாம் எவனுக்காகவும் போய் சொம்படிச்சது கிடையாது. தூக்கி அடிப்போம், நின்று எதிர்ப்போம். இன்னும் சொல்ல போனா, உனக்கு அரசியல்ல ஆனாவன தெரியாது. நாங்கெல்லாம் பழந்துண்டு கொட்டை போட்ட ஆளுங்க, 18 வயசுல கொடியா பிடிச்ச ஆளுங்க இங்க வந்து நிக்கிறோம். நீங்கெல்லாம் நேத்து நேரம் படம் சம்பாரிச்சு காசை கொண்டு வந்து கொட்டிட்டு தலைவர் ஆயிரம் நினைச்சா, அதுவும் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதை போற. நாங்கெல்லாம் பாவம் 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், ஏமாத்திட்டு பிஸ்கட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்க முதல் குரலாக நாம தான் முதலா வாக்கு திருட்டு குறித்து, இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தது குறித்து கண்டனம் தெரிவிச்சாங்களாம். இவர் தான் விழிப்புணர்வோட பேசினாராம். அண்ணன் சொல்றாரு, இதுக்கு தாங்க 4 மணி நேரம் ஆக்கியிருக்கேன். எங்கடா சொன்னாருன்னு அவருடைய பேஜ்ல போய் அவர் கட்சியை ஆரம்பிச்சுல இருந்து போட்ட அத்தனையும் தோண்டி தொலைவி பார்த்துட்டு இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஜூன் மாசம் 17ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அண்ணன். ஜூன் மாசம் 17ஆம் தேதி விட்ட அறிக்கை ஓட்டு திருட்ட பத்தியோ அல்லது வாக்காளர் திருத்த பட்டியல் பற்றியோ இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி. என்னன்னே மறந்துட்டியா? நீங்கெல்லாம் அவ்வளவு நெஞ்ச தூக்கி நின்றுட்டு எதிரிகளை எதுக்குற ஆள்லாம் கிடையாது. அடுத்த அண்ணன் சொன்னதுதான் பெரியது. ஜனநாயகத்துக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் களத்துல நிக்கிற முதல் கட்சியே தாவேக்கா. எல்லாம் சினிமாவில் பேசினா நல்லா இருக்கும்னே. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் அப்படி எந்த இடத்துல நின்னீங்க? நான் மொத்தமாக உங்கள் பக்கத்தை ஆராய்ச்சி பண்ணி, நெட்டில் ஆராய்ச்சி பண்ணி, உள்ளே போய் ஆராய்ச்சி மொத்தத்தையும் தோண்டி தொழுவெடுத்து 6 மணி நேரம் வேலை பார்த்து கண்டுபிடிச்சேன். நீங்கள் ஒன்றுமே குரல் கொடுக்கலன்னு. 2 இடத்துல குரல் கொடுத்துருக்கீங்க. ஒன்று வக்பு வாரியம், அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்தி திணிப்பு. அது நம்ம போராடின போது இவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மக்கள் போராடுற இடத்துல பூரா அறிக்கை வெளியிட்டுருவாரு. மக்கள் போராடலாம் கப்சி பண்ணிருப்பாரு. நான் சொல்றது ஒன்றிய அரசை எதிர்த்து பேசின இடங்களை மட்டும் பேசுவோமே. சட்டங்களுடைய பேரெல்லாம் மாத்தினாங்க தெரியுமா? நியாய சங்கீதா எல்லாம். அப்ப நம்ம எல்லாரும் போராட்டம் நடத்துறோம். அப்ப எங்க அண்ணன் மல்லா கடிச்சு படுத்திருந்தாரு பனையூர்ல. புதிய கல்விக் கொள்கை 2020 நேத்து நேரம் வரை அதுக்காக சண்டை போட்டோம். ஒரு இடத்துல கூட அதை பத்தி பேசவே இல்லை அண்ணன். புதிய கல்விக் கொள்கையா மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை தரல.
அதுக்கும் வாய் மூடிட்டு உட்காந்துருந்தாரு. ஆளுநர் கையெழுத்து போடாம 4-5 வருஷமா போட்டு இழுத்தடிச்சாரு. அதுக்கு நம்ம போராடணும், சட்ட நடவடிக்கை எடுத்தோம், உச்சநீதிமன்றம் வரையும் போனோம். அதுக்கும் இவர் வாய் தரல. பேரிடர் நிதியை கூட மறுத்தாங்க, தரமாட்டேன்னாங்க. அன்னைக்கும் அன்னை வாய் திறக்கல. மணிப்பூர் உள்நாட்டு போர், அதுக்கும் அன்னை வாய் திறக்கல. இன்னொரு விஷயங்க, பகல்காம்ல தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதுக்கு கூட அன்னை வாய் திறக்கல. எப்ப திறந்தாரு தெரியுமா? ஆபரேஷன் சிந்தூர், அதுலதான் வாய் திறந்தாரு. ராயல் சல்யூட் அப்படின்னாரு. அதவே நம்ம எதிர்த்தோம். போர் தீர்வல்ல அப்படின்றதுல நம்ம தெளிவா நின்னோம், எதிர்த்தோம். போர் கூடாதுன்னு. சரிங்களா? நாம எந்த இடத்துல அறமா நிக்கிறோம், கரெக்டா நிப்போம். அப்புறம் அதை வச்சுட்டு திரங்கா யாத்திரை நடத்தினாங்களே, நோய் எதிர்ப்பு. அதுக்கப்புறம் வீடு வீடா குங்குமம் கொடுத்தாங்களே, நோய் எதிர்ப்பு. அந்த மக்களை சந்திக்காம போய் நம்ம அண்ணா 56 இன்ச்சு மோடி போய் பீகார்ல பரப்புரையில இருந்தாரே, நோ கமெண்ட்ஸ். அப்ப என்னதாயா பண்ணீங்க? எதுக்குமே வாய் திறக்காம உட்கார்ந்துகிட்டு நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கும் மக்கள் ஜனநாயகத்தையும் காப்பாத்துற முதல் கட்சின்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன். மக்களினுடைய எந்த துயரத்திலையும் பங்கெடுத்துக்கிறாத ஆள் நீங்க. கவின் படுகொலை செய்யப்பட்டாரு, வெட்டி கொல்லப்பட்டார் அந்த தம்பி. இன்னைக்கு வரை நீ வாய் திறக்கல. இன்னைக்கு வரையும் சாதி ஆணவத்தை குறித்து பேச வக்கில்ல உங்களுக்கெல்லாம். என்ன அறுத்து தள்ளுனீங்க நீங்க பேசுறீங்க? நான் இந்த பெரிய லிஸ்ட் சொல்லியிருக்கேன், நான் எதிர்த்து போராடின லிஸ்ட சொல்லியிருக்கேன். நீ எங்க அறிக்கையாவது வெளியிட்டியா சொல்லு? நாங்க ஒரு அரசாங்கம் கூட்டின கூட்டத்துக்கு உன்னால வர முடியல, பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் என்ன? நீங்க பாஜகவுக்கு சொம்படிக்கிறவங்க, பாஜகவுக்கு பயந்துட்டீங்க. பாஜக நம்மளை போட்டு பொழந்துரும், நம்ம சிபிஐ வேற இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு, நம்மள காலி பண்ணின்றோம் உங்களுக்கு பயம். அதனால சிபிஐ தாஜா பண்ணோம்னா அது மோடிஜியா தான் முடியும். அதனால அவர் பட்டும் படாம வார்த்தையே விடாம கவனமா இருக்கணும். அப்படி பம்மி பதுங்கி பயந்து ஒளிஞ்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு வசனம் பேசலாமா? ஓரமா போங்க, போய் குண்டு விளையாடுங்க. சரியா?